கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டானது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது அப்படின்ற மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. 12 வருடத்துக்கு ஒரு முறை எல்லா மனிதர்களுக்கும் ஒரு சில யோகங்கள் உருவாகும். அந்த யோகங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்றவிதிங்க. இந்த வருடத்தில் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்றவிதிங்க. ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த நாட்களில் தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குழந்தைங்களும் பிறந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக டேட்டு டைமை குறித்து வச்சுட்டு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜாதகத்தை எழுத வச்சுருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரச பரம்பரையில் வாழ்ந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஜாதகங்கள் எழுதப்பட்டிருப்பாங்க. மற்றவங்களுக்குலாம் ஜாதகம் எழுதப்பட்டிருக்காது. அப்போ அவங்களாம் நல்லபடியாக தானே வாழ்ந்தாங்க, திருமணம் பண்ணாங்க, குழந்தை பேர் பெற்றெடுத்தாங்க, பிரச்சனைகள் பிரிவுகள் இல்லாமல் வாழ்ந்தாங்களே. ஆனால் இந்த நேர காலகட்டத்தை இந்த காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜாதகங்கள் எழுதி சரியாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம திருமணத்தெல்லாம் பண்ணுறோம். ஆனால் அப்படிப்பட்ட திருமண விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போகுது. நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லதுன்னு நினைக்கிறோம், கெட்டதாக நடக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வயது கடந்தாலும் சரி ஒரு காலத்தை காத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த காலகட்டங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போயிட்டு இந்த காலகட்டத்தை இப்போ குறித்து வச்சுக்குவாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஜாதகத்தை எழுத மாட்டாங்க. அவங்களோட நட்சத்திரத்தை மட்டும் அன்னைய நட்சத்திரம் எது அப்படின்றத குறித்து வச்சுக்குவாங்க. அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துக்கு குரு பகவான் என்னைக்கு வராரோ அந்த வருட காலகட்டங்களில் ஒரு வருட காலம் இருக்குங்க. அந்த வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மனிதனுக்கு ஏதோ அந்த நபருக்கு ஒரு நல்லது செய்திருவாங்க. அது திருமண விஷயமா இருக்கலாம், தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகளாக இருக்கலாம், குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அந்த ஒரு சுப நிகழ்வுகள் நடந்துட்டால் அதன் மூலிமா வளர்ச்சி அடைகின்றிருக்குதுங்க. அதில் முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது என்னன்னாக்கா, இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டின் தொடக்கம் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை காத்திருக்க போறீங்க. அப்போ வருகின்ற ஜனவரியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ளார நீங்கள் ஏதாவது ஒரு சுப செலவுகளை சுப நிகழ்வுகளை உங்கள் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொண்டே தீரணும். திருமணம் நடைபெறலையா கண்டிப்பாக இந்த 2025குள்ளார கன்ஃபார்மாக திருமணத்தை முடிச்சுக்குங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த குரு பகவான் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருவார். ஒவ்வொரு ராசிக்கும் 7ஆம் இடத்துக்கு இந்த குரு பகவான் வருவார். அந்த விதிகளானது இந்த ஆண்டின் தொடக்கத்தில் மே மாத வரலாம் தான் இருக்க போகுது. அப்போ திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் திருமணத்தை முடிச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட சுய ஜாதகத்தில் தார தோஷம், மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம் எந்த வித தோஷம் வேணாலும் இருந்துட்டு போதுங்க. நீங்கள் ஜாதகத்தையே கூட பார்க்க வேண்டாம். பெண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிச்சா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணத்தை முடிங்க. உங்கள் வாழ்க்கையில் பிரிவுகளோ பிரச்சனைகளோ குழந்தை பேர் தடைகளோ ஏற்படாது. இந்த திருமணம்ன்றது ஒரு பந்தத்தை உருவானா அதுக்கு ஒரு 65 வருட காலகட்டங்கள் அதுக்கு வளர்ச்சிகள் உண்டு. அப்போ திருமணத்துக்கு பிறகு 65 வருட காலகட்டங்கள் சீரும் சிறப்புமாக கணவன் மனை உறவுகள் பிரிவு இல்லாமல் பிரச்சனைகள் இல்லாமல் குழந்தை பேரை பெற்றெடுத்து அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்துட்டு போகக்கூடிய அளவுகளுக்கு வாய்ப்புகள் கொடுத்துரும். அதனால் இந்த விதிகளானது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வருகின்ற 2025 மே மாத காலகட்ட வரலும் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் திருமணம் பண்ணாத நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை கண்டிப்பாக முடிச்சுக்குங்க. அதேபோல் குழந்தை பேருக்காக காத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருட காலகட்டத்தில் ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு குழந்தை பேருக்கான அமைப்புகளும் பிரகாசமாக இருக்கு. குழந்தை பேரை தள்ளி போடாமல் நீங்கள் குழந்தை பேர் அமைப்புகளை ஏற்படுத்திக் கொள்வது ஓரளவுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருன்றவிதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே புனிதமடையும். அப்போ இந்த குரு பகவான் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசி கிடைக்கிறனால இந்த நேர காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தணும். அப்போ குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள், எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படுறது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பண்ணுறது, சுபகாரியங்கள் செய்கிறது, வீடு மனை வாசல் வாங்குவது, வீடு மனை வாசல் கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற சொல்லலாம். அதே போல் இந்த குருவின் பார்வை 3ஆம் இடத்துக்கு பல இருக்குது. 3ஆம் இடமானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்புங்க. உங்களோட இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புகள். அதே போல விருச்சிக ராசி என்பர்கள் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறதுனால இருக்கு, ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால ஒரு சொந்த தொழில் நீங்கள் செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த நேர காலகட்டத்தில் சொந்த தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப்பாக உங்களுடைய இளைய சகோதரத்தை போட்டுட்டு நீங்கள் செய்தீங்கன்னாக்கா அதனால வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்க போகுதுன்றீங்க.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு குருவின் பரிபூர்ண பார்வை மே மாத வரலும் இருக்க போகுது. அப்போ லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் பார்க்கறதுனால இந்த நேர காலகட்டத்தில் விருச்சிக ராசி அன்பர்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிகள் பெற போகிறீங்க. ஏன் என்ன காரணம்னாக்கா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உழைப்பு மேலே இன்னைக்கு 8 மணி நேரம் டியூட்டியாக 10 மணி நேரம் டியூட்டி பார்க்கறதுக்கு ரெடியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி 1க்கு டபுளாக பண உயர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அதே போல் ஒரு முயற்சி எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த நேரத்தில் எடுங்க, அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி பெற்றே தேர்வீங்கன்றீங்க. வேலையே நிரந்தரமான வேலை இல்லையா, இந்த நேர காலங்களில் உங்களுக்கு நிரந்தரமான வேலை வாய்ப்பு உருவாகும். அதுக்கான வேலை வாய்ப்புகளை நோக்கி நீங்கள் செயல்படுறது நல்லாயிருக்கும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன் சார், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா கன்ஃபார்மாக உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கான வாய்ப்புகள் வீட்டின் வாயில் கதவை மே மாதத்துக்குள்ளார தட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை சார் நான் இங்கே இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தான் போகணும்னு நினைக்கிறேன், வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாகுமா, கண்டிப்பாக 3ஆம் இடத்தை குரு பார்க்கறனால கண்டிப்பாக வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சி எடுக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும்ன்றது ஒரு விதிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வையானது 11ஆம் இடத்துல இருக்கனால ஏற்கனவே திருமணமாகி திருமண வாழ்க்கையில் ரத்தான நபர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னாக்கா 2வது திருமணத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்று விதிங்க. இல்லை இது நான் 2வது திருமணம் எல்லாருக்கும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு சார், ஏன்னா இதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட அமைப்புகள் உங்களுக்கு சாதகமற்ற அமைப்புகள் இருந்தது, கணவன்மனை உறவுகள் பிரச்சனைகள் பிரிவுகள்லாம் சந்திக்கணுன்ற விதிகள் இருந்தது. அப்போ ஒருவேளை யாருக்காவது கணவன்மனை உறவுகளை பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு இன்னொரு திருமண அமைப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்குது. ஆனால் தெளிவாக பார்க்க பாருங்க, 2020ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டில் நிறைய பேருக்கு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் டைவர்ஸ் கேஸுகள் நிறைய நடந்திருக்குங்க. அப்போ இந்த டைவர்ஸ் கேஸ் நடந்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருட காலகட்டமானது உங்களுக்கு ஒரு 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மன வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல வரனை, நல்ல கணவனையோ அல்லது நல்ல மனைவியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னா இந்த ஜனவரி மாதத்துலேருந்து இந்த மே மாத காலகட்டம் வரலாம் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பண்ணிங்க. அதேபோல் முதல் திருமணத்துக்கும் முயற்சி எடுக்கிறீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் இருக்குன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு கேது இருக்கார். ஆனால் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கேது 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்தில் வரதுனால அழியா சொத்துக்கள் வாங்கி வீடு முனைவாசல் வாங்கக்கூடிய யோகமும் இந்த வருடத்தில் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க. அடுத்தது சனி பயிற்சியானது நடக்க இருக்குங்க. இந்த சனி பயிற்சி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு செல்றாரு. இந்த சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாதகாதிபதியாக இருந்துட்டாலும் கூட சனி பகவான் நிற்கிறது குரு பகவானுக்கு கேந்திரத்தில். ஏன்னா மே மாதத்துக்கு பிறகு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சிருவார், அந்த கேந்திரத்தை சனிக்கு கேந்திரத்தில் நிற்பார். அப்போ இந்த 2025ஆம் ஆண்டில் சனி பகவானால் பெரிய லெவலில் பாதிப்புகள் ஏற்படாது, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இந்த குரு பயிற்சியானது ஆண்டின் தொடக்கமானது உங்கள் ஜனவரியிலிருந்து மே மாதம் வரலும் சிறப்பாக இருக்குது, நல்லதாக இருக்குது, நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க. குரு பயிற்சியானது மே மாதத்துக்கு பிறகு தொடங்க போதே சார், அப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போயிடுவார், அது எதுவும் பாதிப்புகளை தருமா அப்படின்னாக்கா அந்த நேர காலகட்டத்தில் புதிய முயற்சி எடுக்கிறதோ, புதிய தொழில் தொடங்குறதோ, உத்தியோகம் பார்க்குறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, கொடுக்கல் வாங்கலிசமோ கண்டிப்பாக செய்யாமல் இருந்துட்டாலே போதுமானதுங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். அப்போ 8ஆம் இடத்துல இருந்தால் குரு பகவான் எங்கே இருப்பார், 12ஆம் இடத்துல இருப்பார். 12ஆம் இடம் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை சொல்லக்கூடிய இடங்க. ஒருவேளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அயல்நாட்டில் வசிச்சுட்டு இருக்கீங்க, வெளிநாடுகளில் போய் வசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு போட்டி பொறாமைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், சண்டை சச்சரவு வந்தாலும் அதை நீங்கள் கண்டுக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை செய்துகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதே போல் 2ஆம் இடத்தை அந்த நேரத்தில் குரு பகவான் பார்ப்பார், குடும்பம் சார்ந்த விஷயங்கள். அப்போ குடும்பத்தில் அவ்வப்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சலசலப்புகள், கொஞ்சம் மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அந்த நேரத்தில் நீங்கள் எதுவும் கண்டுக்கூடாது. கணவன் மனைவி ஒரே கருத்து வேறுபாடு இருந்தாலும் அப்படியே நீங்கள் பாட்டு கண்டுக்காமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா பிரச்சனைகள் வராதுன்றீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நேரத்து காலங்களில் 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்ப்பார். அப்போ நான் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வீடு மனை வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால அந்த நேர காலகட்டத்தில் பழமையான வீடுகளை இடித்து புதுமையான வீடுகள் கட்டும் போது பங்காளி உறவுகள் சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் சண்டைகள் வந்தாலும் ஒரு அடி தள்ளி போட்டு நீங்கள் கட்டிக்கிற மாதிரி வீடு மனை வாசல் வேலைகளை தடை இல்லாமல் நீங்கள் நடத்துறதுக்கு நீங்கள் பார்த்து கொண்டு விதிங்க. அப்போ விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஆண்டின் தொடக்கமானது சுப நிகழ்வுகள் எல்லாமே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பிற்பகுதியில் எந்த பிரச்சனை விழுந்தாலும் நீங்கள் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதே வேளையில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னோட வேலையின் மேலே அக்கறை எடுத்துக்கணும். ஏனோ தானோன்னு மட்டும் இருக்கக்கூடாதுன்னு விதிங்க. ஆனால் இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், அதாவது வரவுக்கு மீறிய செலவுகள் இருந்தாலும் கூட அதன் மூலிமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு விதிங்க. நோய் தொந்தரவுலாம் இருந்துட்டு இருக்கு சார், எனக்கு நோய் பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஆண்டின் தொடக்கமே உங்களுக்கு நோய் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை தரும். ஏன்னா விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உகந்த தெய்வம் முருகப்பெருமான். அப்போ முருகப்பெருமான் இந்த வருடத்தில் போய் தரிசனம் பண்ணிங்கனாக்கா எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் இல்லாமல் படிப்பு மேலே அக்கறை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னாக்கா முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு தடவை அழைச்சி போயிட்டுவாங்க, ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு நம்ம மாணவர்கள் நினைக்கிறாங்கனாக்கா இந்த நேர காலங்களில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்களோ பாதிப்புகளோ சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வருட காலகட்டம் 2025ஆம் ஆண்டானது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை நீங்கள் தானாக வரதை தேடி நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது உங்களோட அறிவின் திறமை. 2025 மே மாதத்துக்கு பிறகு விட்டுட்டீங்கன்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. அதனால் 2025 ஜனவரி மாதத்திலிருந்து மே மாத காலகட்டத்துக்குள்ளார அனைத்து வித யோகங்களையும் நீங்களே தேடி அனுபவிச்சுக்கோங்க. எந்த நிகழ்வுகள் ஒன்று நடந்துட்டாலும் அதனால் பல்லாண்டு காலம் சேவித்திருக்கும். ஒருவேளை வீடு மனை வாசல் வாங்குறீங்க கட்டுறீங்களா, அது பல்லாண்டு காலம் உங்களோட இருக்கும். உங்கள் குழந்தைகளுக்கு அதை வச்சு நீங்கள் செயல்படுத்திக்கலாம். திருமணம் பண்ணுறீங்களா, கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகள் இல்லாமல் நிரந்தரமான ஒரு வாய்ப்போடு இருப்பீங்க. குழந்தை பேர் பெற்றுட்டீங்களா, அந்த குழந்தைகளால் எந்த விதத்தையும் தோஷங்கள் ஏற்படுது. அந்த குழந்தைகளால் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். அதே போல் வீடு மனை வாசல் வாங்குறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அழியா சொத்துகள் வாங்கி போகிறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். உங்கள் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். அதனால் இந்த 2025ஆம் ஆண்டு உங்கள் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஆண்டாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.